ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சார்ட் ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படின்றது பார்க்குறதுக்கு பார் சார்ட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சார்ட். 2016 வெர்ஷனில் தான் இந்த சார்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் ஹிஸ்டோகிராம் அப்படின்ற சார்ட் கிடையாது. இது பார்க்குறதுக்கு என்னதான் பார் சார்ட் அல்லது காலம் சார்ட் மாதிரி இருந்தாலும் இது காலம் சார்ட் கிடையாது. காலம் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டாக்கும் தனித்தனியாக பார்ஸ் கிரியேட் ஆகும். ஆனால் ஹிஸ்டோகிராமில் குரூப் ஆஃப் டேட்டாக்கு பார்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பாருடைய சைஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போடைய ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணுறது மூலமாக எந்த குரூப்பில் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது, எந்த குரூப்பில் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஹிஸ்டோகிராமை எப்படி எக்ஸலில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு டேட்டா வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பீப்புளோட ஏஜ் அண்ட் அவங்களுடைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இவங்களுடைய ஏஜ் வைஸ் இவங்களை வந்து நான் பிரிக்க போகிறேன். ஸோ இப்போ இதுவே வந்து நான் ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, அதாவது பார் அல்லது காலம் சார்ட் கிரியேட் பண்ணேன்னா எனக்கு வர சார்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. இப்போ இதுவே வந்து நான் வந்து ஒரு ஹிஸ்டோகிராமை க்ரியேட் பண்ணும்போது ஏஜ் வைஸ் ஸ்ப்ளிட் அப் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஏஜ் காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட், இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கிறது வந்து ஹிஸ்டோகிராம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹிஸ்டோகிராம் சார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆனதுனால என்ன ஆகும்னா இதில் இருக்கிறதுலையே வந்து சின்ன வேல்யூவை வந்து இதோடைய ஸ்டார்டிங் பொசிஷனாக வச்சுக்கும். அண்ட் வந்து 9 பின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது க்ரியேட் ஆகும். பின்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே 15 to 22.3 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பின். அதாவது ஒவ்வொரு குரூப்புமே வந்து நம்ம பின் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஆக்சஸை நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்சஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் ஆக்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதுவே வந்து எனக்கு 7.3 அப்படின்ற பின் வித்து வந்திருக்கு. அதாவது 15 to 22.3 அப்படின்றது வந்து இதோடைய பின் வித். இது வந்து 15 to 25 வரையும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பின் வித் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 7.3க்கு பதிலாக 10 அப்படின்னு கொடுங்க. ஸோ நீங்கள் 10 அப்படின்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் பின்ஸ் 6ன்னு மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் 15 to 25, 25 to 35, 35 to 45 அப்படின்ட்டு எனக்கு பிரிஞ்சிடுச்சு. ஸோ இதுவே வந்து எனக்கு இந்த நம்பர்ஸில் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ஓவர்ஃப்ளோ வேல்யூ அண்ட் அண்டர்ஃப்ளோ வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது ஓவர்ஃப்ளோ அண்டர்ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு 15 to 25, 25 to 35ன்னு இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்காம எனக்கு இந்த பர்டிகுலர் நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பர் எல்லாம் எனக்கு வேணும், அல்லது இந்த பர்டிகுலர் நம்பருக்கு மேலே இருக்க நம்பர்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் அண்டர்ஃப்ளோ அண்டு ஓவர்ஃப்ளோ. ஸோ இது எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் ஆக்சஸ் போங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு 60 மேலே இருக்கிற எல்லா வேல்யூஸும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக எனக்கு 55 to 65, 65 to 75லாம் வருது இல்லையா, எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு 60 மேலே இருக்கிறது எல்லாமே எனக்கு ஒரே குரூப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு 60க்கு மேலே உள்ளது எல்லாமே எனக்கு தனியாக ஒரு பின் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி எனக்கு 30க்கு கீழே உள்ளது எல்லாமே எனக்கு தனியாக ஒரு பின்னாக எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இங்கே போய்ட்டு இந்த இடத்துல 30ன்னு கொடுக்குறேன். அதாவது அண்டர் ஃப்ளோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். 30 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 30க்கு கீழே எல்லாமே வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடும். நான் இங்கே என்டர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லெஸ் தென் 30 எல்லாமே ஒரு குரூப். ஸோ இங்கே 30 அப்படின்றது என்னுடைய ஸ்டார்டிங் பொசிஷன், அதாவது என்னுடைய அண்டர் ஃப்ளோ அப்படின்றதுனால 30 to 40, 40 to 50, 50 to 60 அண்ட் அபவ் 60 எல்லாமே ஒரு குரூப்பாக எனக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய சார்ட்டை வந்து நீங்கள் பேசிக்கான ஃபார்மேட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக உங்களுக்கு தேவையில்லாத சார்ட் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா லேபிள்ஸு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது ஒரு டார்க் கலர் கொடுத்துக்கலாம் அண்ட் போல்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்டோகிராம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்லேருந்து இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். Thanks for watching.